யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அருளட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பகவானின் திருநாமம். பகவானிடம் பெருமாள் ராசு ஐயா எந்தளவு ஈடுபாடுடன் இருந்தார்களோ அதே அளவு பிரியத்துடன், அன்புடனும் ஈடுபாடுடனும் அவரது மனைவியும் இருந்தார். அவர் கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவர் ஒருமுறை பள்ளியில் மிகுந்த வேலை இருந்ததால் அதில் கவனத்துடன் இருந்தார். வேலையில் ஈடுபாடுடன் இருந்த அவரிடம் அங்கு படிக்கும் மாணவ குழந்தைகள், டீச்சர், பள்ளி நேரம் ஆரம்பித்து விட்டது, மணி அடிக்கட்டுமா என்று மணி அடிக்கும் ஆசையில் நேரம் ஆரம்பிக்கும் முன்பே கேட்க, வேலையில் ஆழ்ந்திருந்த அவர் கடிகாரத்தை பார்க்காமலே தன்னை அவசரப்படுத்தும் பிள்ளைகளிடம், சரி, மணியை அடித்துவிடு என்று சொன்னார். பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் மணி அடிக்க வெளியில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் வகுப்பறைக்கு சென்றனர். மணி அடிக்கும் சத்தம் கேட்ட பின்னர்தான் தலைமை ஆசிரியருக்கு பள்ளியின் வகுப்பு நேரம் ஆரம்பிக்கவில்லை என்பது உரைத்தது. படபடப்பாக வெளியில் வந்து பார்க்க பள்ளி சுற்றுச்சுவரில் உட்கார்ந்திருந்த பிள்ளைகள் வகுப்பறைக்கு செல்ல தொடங்கினர். திடீரென அந்த சுவர் இடிந்து விழுந்தது. இதனை கண்ட ஆசிரியருக்கு பலத்த அதிர்ச்சி. அவர் நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் குறைந்தது 30 குழந்தைகளுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும். தன்னை வேலையில் மூழ்கடித்து தன்னையும் அறியாமல் மணியடிக்க உத்தரவு தரச் செய்து பள்ளி குழந்தைகளையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றிய பகவானுக்கு மனதில் நன்றி கூறிக்கொண்டார் அந்த தலைமை ஆசிரியர். பகவானை தொழுபவருக்கும் யோகியின் நாமத்தை சொல்பவருக்கும் துன்பம்தான் வருமா? அதனை நெருங்கத்தான் பகவான் விடுவாரா? யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியின் அரவணைப்பில் பிரபஞ்சம் முழுவதும் என்றுமே